சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பொறாமையால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தூக்கத்தையும் நல்ல ஒரு நாளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்ததே கிடையாது. சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களின் அசாத்தியமான திறமைகளும் உங்களின் கம்பீரமான தோற்றமும் எப்போதும் மற்றவர்களை ஈர்க்கும் குணமும் உங்களை சுற்றி இருந்தவர்களுக்கு பெரும் ஒரு பொறாமை தீயவை இதுவரைக்கும் வளர்த்து விட்டது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள், எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு தொழிலையும் மற்ற நபர்கள் ஒரு வருடங்கள் ஆகிறது என்றால் நீங்கள் அதனை 6 மாதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில பிறவியிலிருந்து பிறந்த ஒரு குணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலுமே அதை நீங்கள் மனது வைத்தால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்க பண்ணுன்னு சொன்னா நீங்க எதையும் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய மனதுக்கு தோன்றணும் இந்த ஒரு செயலை நம்ம செய்யணும்னு உங்களுடைய மனதுக்கு தோன்றினால் மட்டுமே எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய ஆர்வத்துடன் செய்வீர்கள். ஆர்வத்துடன் எதை தொடங்கினாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அனைவருக்கும் முன்னாலேயும் நன்றாக வளர்ந்து கொண்டு இருப்பது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி மேலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாட்களுக்கும் பிடிக்காமல் உங்கள் மீது தேவையில்லாத தவறுகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைத்த நபர்கள் எத்தனையோ பேர் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. ஆனால் யார் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. 6ஆம் வீட்டில் பாப கிரகங்கள் வலுவடைந்த போது உங்களின் இந்த முன்னேற்றத்தை கண்டு பொறுக்காத மனிதர்கள் உங்களுடைய பெயரை கெடுக்கவும் உங்களுடைய வேலைகளை தடுக்கவும் திட்டமிட்டவர்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களின் திறமை இரட்டிப்பாக செய்யப்பட்டு உழைப்பு சுரண்டப்பட்ட போது இனி உழைத்து என்ன பயன் என்ற விரக்தியின் எல்லைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் தான் இருந்தீர்கள். பிறரின் பொறாமை பார்வை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இரண்டாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட இந்த ஒரு செயலை உங்களால மறக்கவே முடியாது. உங்களுடைய நல்ல பெயரானது கெட்டு போனது. அஷ்டம மற்றும் பாதக ஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நற்பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டது. அப்படி கற்பிக்கப்பட்ட களங்கங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. உத்தியோகத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் பழிகளையும் உங்கள் மீது போட்டு கொண்டுமே தான் இருந்தார்கள். நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே இல்லை. உங்களின் நற்பெயருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கங்கள் உங்களை சமுதாயத்தில் தலைக்குனிய செய்தது. உங்களை அது தலைக்குனிய செய்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கம் உங்களை சமுதாயத்துல தனைக்குழிய வைத்து உங்களுடைய சொந்த பந்தங்களிடம் எதையுமே பேச முடியாமல் ஒதுக்கப்பட்ட ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிவிட்டது. நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இதுவரைக்கும் செய்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த உங்களுடைய நல்ல பெயருக்கு கிடைத்த ஒரு பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய நம்பிக்கையானது உடைக்கப்பட்டது. சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாகவே யாரையும் எளிதில் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருவர் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அவரிடம் நன்றாக சிரித்து பழக வேண்டும். நாட்கள் காலங்கள் கூட ஆகலாம் அந்த ஒரு நபரின் மீது நம்பிக்கை வருவதற்கு. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரையும் நீங்கள் நம்பி ஏமாந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதராகவே நீங்க வளர்க்கப்பட்டீங்க. ஆனாலும் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுக்காக உயிரையும் கொடுத்து உதவி செய்வீங்க. அந்த ஒரு நபரை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு என்னுடைய தலையே போனாலும் சரி என்னுடைய தலையை அவங்களுக்காண்டி நான் அடகு வைப்பேன் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்களும் அதே ஒரு சமயத்துல நீங்களா மட்டுமே தங்க இருப்பீங்க. குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களுடைய நம்பிக்கையை அடியோடு உடைத்திருக்கும். நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவரை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்தவரும் அவராகத்தான் இருப்பார். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்து உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களின் நம்பிக்கைகள் சிதறிய போது
உங்களின் வாழ்வின் மீதான பிடிப்பு தளர்ந்து போயிருக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆனா இது எல்லாமே இந்த சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மறக்காம சிம்மம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு புதிய முயற்சிகளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி தானாகவே கிடைக்கும். 3ஆம் வீடான வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானங்கள் வலுவடைவதால் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியும் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து, புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, புதிய வாகனங்கள் எடுத்தாலும், புதிய சொத்துக்களை வாங்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். சொத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்துவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலம் அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கும் உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எந்தவிதமான துன்பமும் துயரமும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து சாதகமான ஒரு நேரங்கள் ஆகிவிட்டது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. அதிலும் உங்களுடைய பெயரில் வாங்கினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும். அதே ஒரு நேரத்துல நல்ல ஒரு பெயரும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்புதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகளும் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கிவிடும். உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்து நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை உலகம் நிச்சயமா புரிந்து கொள்ளும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். ஒரு நல்ல ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் ஆளுமை திறன் அனைவரையுமே வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உடல் நலத்துல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். 8ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்க போவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகளும் அசதிகளும் இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்துமே முற்றிலும் குணமாகிவிடும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தேடி கொடுக்கும். உடலில் புதிய தெம்பும் மனோபலமும் சுறுசுறுப்பும் குடிக்கொண்டு முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான உடல் அமைப்போடு நீங்கள் நிச்சயமா புதிய உத்வேகத்துடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களை சமுதாயத்துல தனிக்குழிய வைத்து உங்களுடைய சொந்த பந்தங்களிடம் எதையுமே பேச முடியாமல் ஒதுக்கப்பட்ட ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிவிட்டது. நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இதுவரைக்கும் செய்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த உங்களுடைய நல்ல பெயருக்கு கிடைத்த ஒரு பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய நம்பிக்கையானது உடைக்கப்பட்டது. சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாகவே யாரையும் எளிதில் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருவர் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அவரிடம் நன்றாக சிரித்து பழக வேண்டும். நாட்கள் காலங்கள் கூட ஆகலாம் அந்த ஒரு நபரின் மீது நம்பிக்கை வருவதற்கு. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரையும் நீங்கள் நம்பி ஏமாந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதராகவே நீங்க வளர்க்கப்பட்டீங்க. ஆனாலும் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுக்காக உயிரையும் கொடுத்து உதவி செய்வீங்க. அந்த ஒரு நபரை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு என்னுடைய தலையே போனாலும் சரி, என்னுடைய தலையை அவங்களுக்காண்டி நான் அடகு வைப்பேன் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்களும் அதே ஒரு சமயத்துல நீங்களா மட்டுமே தங்க இருப்பீங்க. குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களுடைய நம்பிக்கையை அடியோடு உடைத்திருக்கும்.
நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவரை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்தவரும் அவராகத்தான் இருப்பார். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்து, உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களின் நம்பிக்கைகள் சிதறிய போது உங்களின் வாழ்வின் மீதான பிடிப்பு தளர்ந்து போயிருக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆனா இது எல்லாமே இந்த சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மறக்காம சிம்மம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு புதிய முயற்சிகளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி தானாகவே கிடைக்கும். 3ஆம் வீடான வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானங்கள் வலுவடைவதால் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியும் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து, புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, புதிய வாகனங்கள் எடுத்தாலும், புதிய சொத்துக்களை வாங்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். சொத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்துவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலம் அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கும் உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எந்தவிதமான துன்பமும் துயரமும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து சாதகமான ஒரு நேரங்கள் ஆகிவிட்டது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. அதிலும் உங்களுடைய பெயரில் வாங்கினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும். அதே ஒரு நேரத்துல நல்ல ஒரு பெயரும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்புதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகளும் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கிவிடும். உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்து நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை உலகம் நிச்சயமா புரிந்து கொள்ளும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். ஒரு நல்ல ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் ஆளுமை திறன் அனைவரையுமே வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உடல் நலத்துல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். 8ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்க போவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகளும் அசதிகளும் இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்துமே முற்றிலும் குணமாகிவிடும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தேடி கொடுக்கும். உடலில் புதிய தெம்பும் மனோபலமும் சுறுசுறுப்பும் குடிக்கொண்டு முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான உடல் அமைப்போடு நீங்கள் நிச்சயமா புதிய உத்வேகத்துடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கா இல்லையா என்பதை கவனமாக